சென்னையை அதிர வைத்த சம்பவம் என்ன ஆச்சு? பதறிப்போன எடப்பாடி பழனிசாமி. தமிழக அரசுக்கு கடும் கண்டனம். சென்னை அருகே அரசு மருத்துவமனையை ரவுடி கும்பல் அடித்து நொறுக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை இன்று மதியம் ஒரு ரவுடி கும்பல் அடித்து நொறுக்கியுள்ளது. இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவரின் செய்திக்குறிப்பில், சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கஞ்சா மற்றும் கொலை வழக்கில் கைது செய்ததற்கு எதிர்ப்பாக ரவுடி கும்பல் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் கண்ணாடிகளை சேதப்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் கடும் கண்டனத்திற்குரியது. போதைப்பொருள் மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு அடையாள அட்டையை திகழும் இந்த விடிய திமுக ஆட்சியில் பொதுமக்கள் மருத்துவ உதவி பெற வரும் அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இன்றைக்கு நிலவுகிறது. இந்த விடிய திமுக அரசின் சீர்கட்ட சட்டம் ஒழுங்கு குறித்து பல்வேறு முறை சுட்டிக்காட்டி வந்தும் அதனை சீர் செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கேளாதார் காதில் சங்கு ஊதிய கதையாக கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள விடிய அதிமுக அரசு எனது கடும் கண்டனங்கள். சேதமடைந்த மருத்துவ உபகரணங்களை உடனடியாக சீர் செய்வதுடன் தாக்குதல் நடத்திய ரவுடி கும்பல் மீது தக்க சட்ட நடவடிக்கையை துரிதமாக மேற்கொண்டு இனியாவது சட்டம் ஒழுங்கை காக்க ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.